Star and Parvati. வேணும் not fair. போடல பாரு நீங்க உங்களை ஜட்ஜ் பண்ணவே இல்லை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த ஃபுல் எபிசோட்ல காட்டலான்னு நினைக்கிறேங்க. அதாவது எல்லாருமே நடந்தாங்க பார்த்தீங்களா, ரேம்ப் வாக் மாதிரி நடந்தாங்கல்ல, அதுல பார்வதியும் திவாகரும் நடக்கணுன்ற மாதிரி தான் அப்சாராவும் சரி பிரவீன் ராஜும் சரி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி முடிவு பண்ணும் போது பார்வதி அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. எனக்கு இது சரியா படல, எப்பவுமே வேணும்ட்டே இப்படி பண்றீங்க, இது ஃபேரா இல்ல, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்ற காரணத்தை சொல்லலைங்க. அதாவது இதுதான் காரணம்ன்றதை சொல்லலை. அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அசியூம் பண்ணிக்கிறாங்க. அதாவது திவாகர் கூட நடக்கிறதுக்கு இவங்க தயங்குறாங்கன்ற மாதிரிலாம் அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிற இடத்துலையே இவங்க மனசுக்குள்ளே அது இருந்ததுன்னா இப்படியே சொல்லியிருக்கலாம். உதாரணத்துக்கு, நான் அவரை வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அண்ணன் மாதிரி பார்த்துட்ருக்கேன், அவர் கூட நடக்கிறது எனக்கு சரியா படலை, ஏன்னா ஜோடி மாதிரி நடக்கணும், ஒரு மாதிரி கையெல்லாம் பிடிச்சிட்டு நடக்கணும், அதில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்சாரா பிரவீன் ராஜ் மாற்றி தான் ஆகியிருக்கணும், அவங்களே மாற்றிருப்பாங்க. அவங்க என்ன ரொம்ப பிரதர்லி ஃபீலிங்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க, எதுக்கு அவங்கள பேரா போட்டுட்டு பேரா மாற்றிடலான்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு காரணமோ பார்வதி இந்த இடத்துல சொல்ல. ஆனால் பார்வதி பின்னாடி சில காரணங்கள் சொல்கிறாங்க. அது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அந்த இடத்துலையும் அது இதாகிடக்கூடாது, அதாவது இவங்க தான்ப்பா ஜோடியாக இருந்தாலும் இவங்க தான்ப்பா இருக்காங்கன்னு எல்லார்கிட்டையும் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த இடத்துலையே அதை சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல பார்வதி அதை சொல்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை, சில வார்த்தைகள் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது சரியா படலை, நாட் ஃபேர், நீங்கள் எப்போவுமே இப்படி தான் பண்ணுறீங்கன்றாங்க. ஸோ இது மூலியமாக என்ன சொல்ல வராங்க, எல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல ப்ளசன்டபுள் கப்புளாக நாங்கள் தெரிய மாட்டோம்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஸோ விக்ரம் அந்த வார்த்தையை கேட்டிருக்காரு. விக்ரம் விஜய் சேதுபதி கிட்ட மட்டும் இதை சொல்ல, அதாவது ப்ளசன்டபுள் கப்புளாக நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னாங்கன்னு விஜய் சேதுபதி கிட்ட மட்டும் சொல்ல, அவங்க அந்த வார்த்தையை சொன்னோன்னே ரூமில் இருக்கவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவ இந்த மாதிரி சொல்கிறா, அதை கேட்குற திவாகரோட முகமே மாறி போயிடுச்சு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உண்மையிலேயே திவாகரோட முகம் மாறி இருச்சுங்க. ஏன்னா சட்டுன்னு நம்ம கூட நடக்க மாட்டேன்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், அப்ப நம்மளை எப்படி பார்க்கறாங்க, லுக் வைஸ் நம்மளை ஒதுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி அவருக்குன்னு சில கேள்வி வரதானா செய்யும். ஸோ அதை பத்தி தான் விக்ரம் இந்த இடத்துல பேசுறாரு. அவர் கூட கடைசியில் நம்ம எல்லாருமே சேர்ந்து நடக்கணும், அதுதான் கரெக்டா இருக்கும், அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. சபரியும் சரி கனியும் சரி சரி நம்ம பண்ணலான்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாங்க. நீங்க அந்த எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே தனித்தனியா முதல்ல நடந்திருப்பாங்க. சரி, தனித்தனியா இல்ல, அதாவது 2 பேரா நடந்திருப்பாங்க, ஜோடி ஜோடியா நடந்திருப்பாங்க. அப்படி ஜோடி ஜோடியா நடந்ததுக்கு அப்புறம் விக்ரம் சபரி வருவாங்க. அவங்க 2 பேருமே வாட்டர் மெலன் ஸ்டார் கூட நடப்பாங்க. ஸோ விக்ரம் சபரி சும்மாவே ஸ்கோர் பண்ணுவாங்க. இந்த இடம் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இதை 2 மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ திவாகரை எல்லாரும் சோகமா பார்ப்பாங்க, திவாகருக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு, நம்ம திவாகரை வச்சு ஸ்கோர் பண்ணிக்கலாம்னோ அவங்க நினைச்சிருக்கலாம். இல்ல உண்மையாலே அவங்க மனசுல ஐயோ திவாகர் பாவம்பா, ஏதாவது நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படுத்துற மாதிரி பண்ணணுன்றதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாம். எது எப்படியோ இந்த இடத்துல இவங்க மேல நம்ம ரொம்ப குற்றச்சாட்டு வைக்க முடியாதுங்க. ஏன்னா பார்வதி திவாகரை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்றாங்கன்னா மன ரீதியா கொஞ்சம் அட்டாக் பண்ணியிருக்காங்கல்ல, இதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம்னு கூட விக்ரம் காய் நகர்த்தி இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல நம்ம அப்படி பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கஷ்டப்படுறாருன்றதுக்கு கூட மனசார கூட இப்படி பண்ணியிருக்கலாம்.